அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். விமோச்சனமே கிடைக்காத 3 பாவம், அது என்ன தெரியுமா? பரிகாரமே கிடையாதான், ஸ்ட்ரெயிட்டாக நரகம் தானே. அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். விமோச்சனமே கிடைக்காத 3 பாவங்கள் என்ன தெரியுமா? இந்த பாவங்களை செய்தவங்களுக்கு எந்த பரிகாரம் செஞ்சாலும் அவருடைய கஷ்டம் தீரவே தீராது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மனிதனாக பிறந்து விட்டால் ஏதாவது ஒரு பாவம் நிச்சயமாக செய்து விடுகிறான். அதனால் அவன் படும் துன்பங்கள் ஒரு கட்டத்தில் அவன் செய்த பாவத்தை நினைத்து வேதனைப்பட வைக்குது. இதுதான் கர்ம விதி பயன் என்பாங்க. கர்ம விதி பயன் கெட்டதை மட்டுமல்ல, நீங்கள் செய்த நல்லதையும் சேர்த்து தான் குறிக்குது. எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்கவும் முடியும். நல்லது செய்தால் நல்ல விதி பயனை பெறுவீங்க. சரி, அப்படின்னா நாம் செய்த பாவங்களில் பெரிய பாவம் எது? எந்த பாவத்திற்கு விமோச்சனம் கிடையாது என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1வது, பெற்றோர்களை கைவிடுதல். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல் என்று சொல்லுவாங்க. பிள்ளைகளுடைய மனம் பெற்றோர்களை ஏற்காவிட்டாலும் பெற்றோர்களுடைய மனம் பிள்ளைகளை சுற்றி தான் இருக்கும். இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பெற்றோர்கள் என்பவர்கள் தெய்வத்திற்கு நிகராக பார்க்கப்பட வேண்டியவங்க. இப்படியான பெற்றோர்களை எந்த ஒரு மனிதன் மதிக்காமல் உதாசீனப்படுத்துகிறானோ அவன் விமோச்சனமே இல்லாத பாவத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு செய்யும் பாவங்களுக்கு எந்த பரிகாரம் செஞ்சாலும் விமோசனம் என்பது கிடையாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர்கள் உங்கள் பெற்றோர்கள்தான். அதை மறந்து சுயநலமாக செயல்பட்டால் அதற்கான தண்டனையும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இதற்கு நீங்கள் 1000 காரணங்கள் கூறினாலும் அதை இறைவன் ஏற்பதில்லை. எனவே தண்டனையை ஏற்க ஆயத்தமாகுங்க. 2, உயிரை வதைத்தல். எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது என்பதுதான் இறைநியதி. இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரையும் மனிதன் கொல்லக்கூடாது என்பது மனிதனுக்கு வகுக்கப்பட்ட விதி. இந்த விதியை மீறி ஒரு மனிதன் இன்னொரு உயிரை கொல்லும் பொழுது அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது. பிரம்மகத்தி தோஷம் நன்றி மறப்பவங்களுக்கும், பசுவை வதைப்பவர்களுக்கும், குரு துரோகம் செய்கிறவங்களுக்கும், அதர்ம வழியில் நடக்கிறது, சொத்தை அபகரிப்பது, பெற்ற தாயை அவமானப்படுத்துவது, உணவில்லாமல் பட்டினியாக கிடைக்கச் செய்து போன்ற செயல்களை செய்கிறவங்களுக்கு இந்த தோஷம் உண்டாகிறது. இதில் பிற உயிரை கொள்ளும் பாவம் புரிவர்களுக்கும் எந்த பரிகாரம் செஞ்சாலும் அவங்களுக்கு விமோசனம் என்பது கிடையாது. அந்த பிறவியில் அல்லது அடுத்த பிறவிகளில் அவருடைய வாழ்வு சாவதே மேல் என்கின்ற உணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்துவதாக நிச்சயம் அமையும். அந்த அளவிற்கு வலி நிறைந்த வாழ்க்கையை தரக்கூடியது இந்த தோஷம். அடுத்தது 3வதாக வார்த்தைகளால் காயப்படுத்துதல். ஒருவர் மனம் புண்படும்படியாக பேசுதல் என்பது பாவம்தான். இதைத்தான் திருவள்ளுவர் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று கூறினார். நீங்கள் தீயை கொண்டு ஒருவரை காயப்படுத்தினால் கூட
அந்த காயம் சில நாட்களில் வலி போனதும் ஆறிவிடும். வார்த்தைகளால் ஒருவரை கொல்லும் பொழுது அதன் காயம் உயிரே பிரிந்தாலும் ஆறுவதில்லை. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டு என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் பேசிய வார்த்தைகளை மீண்டும் சரி செய்துவிட முடியாது. பேசியது பேசியதுதான். அந்த வார்த்தைகள் காற்றில் அலைந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய மனதை விட்டு எப்பொழுது நீங்காது போய்விடும். இதனால்தான் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நிதானமாக பேசி பழகி கொள்ள வேண்டும். வாய் இருக்கிறது என்பதற்காக இஷ்டத்துக்கு பேசினாக்க அந்த பாவ பயனை நீங்கள் தான் சுமக்க வேண்டியது வரும். மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த 4 பேரை வார்த்தைகளால் கடுமையாக நீங்கள் தாக்கினால் அதனால் வரும் துன்பங்களில் இருந்து மீள எந்த பரிகாரம் செஞ்சாலும் உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது என்பது விதி. இந்த 3 பாவங்களை செய்கிறவங்களுக்கு அந்தந்த பிறவியிலேயே அதற்கான தண்டனையும் கிடைத்து விடுகிறது. இந்த பாவங்களுக்கான தண்டனையிலிருந்து தப்பிக்க எந்த மாதிரியான முயற்சிகள் நீங்கள் செய்தாலும் அதில் தோல்விதான் கிடைக்கும். கோயில் கோயிலாக சென்றாலும் கூட எந்த தெய்வமும் உங்களுக்கு உதவி செய்யாது. எத்தனை பெரிய பரிகாரங்கள் செஞ்சாலும் அந்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். இதுதான் விதி. இதை மாற்றவும் யாராலும் முடியவே முடியாது என்பதை நினைவில் கொண்டு செயல்பட்டால் வாழ்வில் நிம்மதி கிடைக்கும்.